ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த அந்த மொபைல் ஷோகேஸ் ஆட் வீடியோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ இது போல் ஒரு ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஆட் வீடியோ ஏஐ யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் வீடியோஸ் எல்லாமே இப்போ ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போலாம் நிறையா இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறையா ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே இது போல் ஏஐ யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண அனிமேஷன், விஎஃப்எக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி நிறையா ஆட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே போல் ஆட் வீடியோ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களால் ஏஐ யூஸ் பண்ணி ஆட் வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 7 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் நீங்களும் இது போல் ஒரு ப்ராடக்ட் ஆட் வீடியோ ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்தமாரி ஆட் வீடியோ க்ரியேட் பண்ணலாம்னு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கெட் ப்ராடக்ட் ஐடியா. ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணேன். உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் ப்ராடக்ட் ஐடியா கெட் பண்ணுறதுக்கு Chat GPT தான் யூஸ் பண்ணேன். Chat GPTயில் நான் ஒரு சின்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன். ஐ எம் பிளானிங் டு கிரியேட் ஏ ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ இன் VO3, கிவ் மீ சம் ப்ராடக்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லி நான் Chat GPTயில் ஒரு சின்ன டெக்ஸ்ட் பேஸ்டு ப்ராம்ப்ட் கொடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 ப்ராடக்ட் ஐடியா கொடுத்துச்சு. நான் ஒரு ப்ராடக்ட் ஐடியா சூஸ் பண்ணேன். ஸோ நான் சூஸ் பண்ணது மொபைல் ஃபோன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பு ப்ராடக்ட் இமேஜ் கிரியேஷன். ஸோ நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்க மொபைல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும். அதுக்கும் Chat GPT தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ Chat GPTயில் கிவ் மீ ஏ ப்ராம்ப்ட் டு கிரியேட் ஏ ரியலிஸ்டிக் ப்ரீமியம் மொபைல் ஃபோன் இமேஜ், பிராண்ட் நேம் AX. நான் சூஸ் பண்ணியிருக்கேன் மொபைல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிராண்ட் நேம் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிராண்ட் நேம் தான் AX. இந்த ப்ராம்ப்ட் இப்போ நான் Chat GPT கிட்ட கொடுக்குறேன். Chat GPT எனக்கு ஒரு மொபைல் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் எனக்கு கொடுக்கும். ஸோ Chat GPT கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ ஒரு மொபைல் இமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மொபைல் இமேஜ் தான் இது. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 சீன் பிளானிங். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க இந்த இமேஜ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சீன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் இமேஜ் கிரியேட் பண்ணணும். ஆட் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் நான் சீன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பிளான் ஃபார் சினிமேட்டிக் ஆட் சீன்ஸ் ஃபார் ஏ ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் கமர்ஷியல். ஈச் சீன் மஸ்ட் இன்க்ளூட் கேமரா ஆங்கிள், லைட்னிங் ஸ்டைல், பேக்ரவுண்ட் என்விரான்மெண்ட் அண்ட் சினிமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லி நான் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு எனக்கான அந்த சீன் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான் ஸ்டெப் 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கன்சிஸ்டன்ட் ரெஃபரன்ஸ் இமேஜ் கிரியேட் பண்ணணும். நான் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட் இமேஜ் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு எல்லா சீன்ஸுக்குமே நான் வந்து ரெஃபரன்ஸ் ப்ராடக்ட் இமேஜ் க்ரியேட் பண்ணணும். எதுக்காக இந்த ரெஃபரன்ஸ் இமேஜ்னால் இப்போ எல்லா சீன்ஸுக்குமே என்னோடய ப்ராடக்ட் இந்த மொபைலோட அப்பியரன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா சீன்ஸுக்கும் மெயின்டைன் பண்ணணும்னா எல்லா சீன்ஸுக்கும் இந்த மொபைலோட ரெஃபரன்ஸ் இமேஜ் நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ப்ராம்ப்ட் இப்போ நான் காப்பி பண்ணி Chat GPTயில் இந்த மொபைல் இமேஜ் ப்ளஸ் அது கூட இந்த ப்ராம்ப்ட் நான் கொடுத்தேன்னா ஸோ நெக்ஸ்ட்டு Chat GPT அந்த இமேஜ் அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு சீன் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். ஸோ இந்த சீன் டிஸ்கிரிப்ஷன் லாஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நான் வந்து சீன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் நான் சீன் 2 கொடுக்குறேன். ஸோ அதுக்கும் வந்து இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் எல்லா சீன்ஸ்க்குமே ரெஃபரன்ஸ் இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் நான் இப்போ எல்லா சீன்ஸ்க்குமே ரெஃபரன்ஸ் இமேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டெப் 4 இப்போ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 5 வீடியோ க்ரியேட் பண்ணணும். VO3 யூஸ் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணணும். VO3 கூகுளோட ஒரு பெய்ட் டூல் தான். Gemini AIயில் ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா VO3 ஆக்சஸ் பண்ணலாம். Gemini AI ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள்கிட்ட இல்லைனா சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அது எப்படி நம்ம சேனலில் டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து Gemini AI ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்டெப் 5 ஆட் வீடியோ க்ரியேட் பண்ணுறது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு. வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும். அந்த ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன டெக்ஸ்ட் பேஸ்ட் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ ஹை குவாலிட்டி ப்ரீமியம் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ இன் VO3. த ப்ராடக்ட் இஸ் ஏ மொபைல் நேம்டு AX. ஈச் சீன் டியூரேஷன் should be 8 seconds with high VFX and realistic cinematic visuals. ப்ராம்ப்ட் ஃபார்மட் JSON. ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் Chat GPT கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 4 சீன்ஸ்க்கான ப்ராம்ப்ட் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். Chat GPT கொடுத்த இந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி Gemini AI போய்க்கிறேன். ஸோ இப்போ இந்த Gemini AIயில் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆட் ஃபோட்டோ இந்த ஆப்ஷன் கொடுத்து ரெஃபரன்ஸ் இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த ரெஃபரன்ஸ் இமேஜை இதில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஜென்ரேட் பண்ண ப்ராம்ப்ட் இதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் சென்ட் பண்ணால் போதும், வீடியோ கிரியேட் ஆகிடும். 1 minute later. எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரியே எனக்கு வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அதே போல் நான் எல்லா சீன்ஸ்க்குமே வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்களால் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி VO3 யூஸ் பண்ண முடியலனா கூகுளில் ஜஸ்ட் கூகுள் AI ஸ்டுடியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா V1 ஒரு மாடல் இருக்கும். இந்த மாடல் யூஸ் பண்ணி இமேஜ் டு வீடியோவாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்க ரெஃபரன்ஸ் இமேஜை இதில் அப்லோட் பண்ணி அந்த சீனுக்கான ப்ராம்ப்டை இதில் கொடுத்து ரன் கொடுத்தீங்கன்னா போதும், வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். இந்த மாடல் யூஸ் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வாய்ஸ் ஓவர். நீங்கள் ஜென்ரேட் பண்ண வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் ஜென்ரேட் பண்ணால் அதுவும் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் ஓவர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா, CapCut அந்த மாதிரி வீடியோ எடிட்டர் டூல் யூஸ் பண்ணி எல்லா வீடியோஸுமே ஒரே வீடியோவாக நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ Gemini AIயில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அது என்ன ப்ராம்ப்ட்னா, ஸோ அதுக்கு நான் ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஐ எம் லுக்கிங் டு கிவ் a professional voice over to the video. Dialogue example, we are launching our new AIX model. Suggest premium ad style voiceover script. அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வீடியோ கூட இந்த சின்ன ப்ராம்ப்ட் அட்டாச் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா Gemini AI உங்களுக்கு அந்த வீடியோ அனலைஸ் பண்ணி அந்த வீடியோவில் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்தா வீடியோ நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்குமோ அதுக்கு வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு Google AI ஸ்டுடியோ போய்க்கோங்க. இதில் ஜென்ரேட் மீடியா இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா Gemini ஸ்பீச் ஜென்ரேஷன் ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் ரைட் சைடில் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ, மல்டி ஸ்பீக்கர் ஆடியோன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வாய்ஸ் ஓவர் ஸ்கிரிப்ட் இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ காப்பி பண்ணி அதை இப்போ இதில் நான் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் ரேண்டமாக ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ரன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்பீச்சாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பீச் ஆடியோவை இந்த வீடியோ கூட மெர்ஜ் பண்ணால் போதும். வீடியோ எடிட்டர் எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இது போல் ஆடியோவை வீடியோ கூட மெர்ஜ் பண்ணிக்கலாம். It begins not with a sketch, but with a feeling, a seamless flow of power, an intuitive intelligence. We didn't just build a phone, we shaped the future. Introducing AIX. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் இது போல் ஒரு ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஆட் வீடியோ AI யூஸ் பண்ணி ஃப்ரீயாக கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ கண்டென்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போல் நிறைய வீடியோ கண்டென்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you in the next video. Bye guys.